திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் பாடல் 165. மடல்விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர்படர்ந்து ஏழாம் நரகிற் கிடப்பர் குடர்பட வெந்தமர் கூப்பிடுமாறே. அதாவது மணக்கக்கூடிய அந்த விரிந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கக்கூடிய மாயன், அதாவது நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கார், மறைஞ்சிருக்கார்ல, அதனால் அவரை மாயன் சொல்கிறாங்க. அவர் படைத்த இந்த உடல் அது உயிரோடு சேர்ந்து உருவம் தொழாமல், அந்த இறைவனுடைய உருவத்தை தொழாமல் இடர்படுத்து கஷ்டப்படுதான். கடைசியில் இறந்து போனதுக்கப்புறம் நரகத்தில் போய் கிடக்குதான். ஏழாம் நரகில் கிடப்பார் அப்படிங்கிற நரகம் 7 நரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடர்பட வெந்தமர், அதாவது அந்த யமன் கூப்பிடும்பொழுது துன்பப்பட்டுட்டு அந்த 7வது நரகத்தில் போய் கிடப்பாங்க. இந்த இறைவனை வழிபடணும், அப்படி வழிபடாமல் இருந்தால் இந்த நரகத்தில் போய் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 7ஆம் நரகம் அப்படின்னு 7 நரகம் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. ரௌரவம், துவாந்தம், சீதம், வெப்பம், சந்தாபம், பதுமம், மகாபதுமம், காலசூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதையே சிவஞான சித்தியாரை பாடலாம் சொல்லுவாங்க. மானிட பிறவி தானும் வகுத்தது மனவாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்மனைக்காக அன்றோ. நம்ம இந்த பிறவி எடுத்ததே இறைவனை வழிபட்டு நம்ம முக்தியை அடையணுங்கிற அந்த காரணத்துக்காகத்தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம். அப்படி போகாமல் இருந்தோம்னா, அந்த இறை வழிபாடு செய்யாமல் இருந்தோம்னா கடைசியில் நரகத்துக்கு போய் சேருவோம் அப்படிங்கிறாங்க. அந்த நரகத்தில் நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. மையல் தரும் செக்கினிடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் நாராசம் காய்ச்சி செவி மடுத்தும் அறுத்தும் அதாவது உன் ஊனை தின் என அப்படி அடிப்பாங்களாம். என்னென்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் அனுபவிப்போமா அப்படின்னு நினச்சி பார்க்க பயமாக இருக்குது. அதனால் நம்ம இறை வழிபாடு செஞ்சு நம்ம இறைவன் திருவடி நிலையில் சேர்றதுக்கான முயற்சி பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம்.